பாண்டியம் எங்க? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான vlog தான். வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் இருக்கும்ல, பிள்ளையார்பட்டியில் இருக்கும்ல, பிள்ளையார் கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நானே ரொம்ப நாள் கழித்து வரேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்போ தான் சொல்லுவாங்க போயிட்டு வான்னு. சரி, இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கப்பலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். நான் ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சா? வருஷத்துக்கு அப்புறம் அப்போ ஸ்கூல் ஃப்ரெண்டு யாரோ ஒரு பையன் வந்து இங்கே மொட்டை எடுக்கணும்னு வந்தான். அப்போ வந்து அவங்களுக்கு இந்த குலதெய்வ கோயில் வந்தான். அப்போ வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. இன்னைக்கு தான் வரேன். சூப்பர். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய ஃப்ரெண்டாக நான் மீட் பண்ணேன். இங்கே அவன் தான் வந்து அதெல்லாம் இதாகி உள்ள ஒரு பொறுப்பாளியாக ஸ்கூலில் அவன் எப்படி தெரியுமா அம்மா இருப்பான். நான் அவன் செல்ஃபியில் பார்க்கும்போது அவனை பற்றி நிறைய கதைகள் நான் சொல்கிறேன். ஆனால் ஸ்கூலில் ரொம்ப விளையாட்டு பையனாக இருந்துட்டு பார்த்தா இப்போ வந்து பெரிய பொறுப்பாளியாக இருக்கான்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க. ஸோ ஆமாம், ஃபுல் கதை பேசுவோம். நல்லா இருக்கு. தம்பி இந்த ரூமில் இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. சரி, அதுக்குள்ள நாங்கள் கேப் வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து என்னுடைய பாலிய ஸ்நேகிதன் நானே ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அவனை பார்க்குறேன். கமான், வாங்க சார் நீங்கள். ஸோ எஸ், ஸ்ரீராம். இவனுடைய உண்மையான பேர் என்ன தெரியுமா? அம்மா ஸ்ரீராமநாத வள்ளியப்பன். சரி, ராமநாத வள்ளியப்பன். அதனால் இன்னொரு ஸ்ரீராம் கார்த்திக் இருக்கு. அதனால் இவர் வந்து இவரை வள்ளியப்பன்னு சில பேர் கூப்பிடுவாங்க, அவனை ஸ்ரீராம் கூப்பிடுவாங்க. நாங்கள் நம்ம 2 பேர் பொதுவாக கூப்பிட்டுக்கிறது. இதே மாதிரி தான் என்னோட ஸ்கூலில் ஒரு பையனுக்கு ரொம்ப லென்த்தான நேம். ஆனால் அவன் கிறிஸ்டியன் பையன். எல்சோடா ஹாரிஸ் ஹென்னகெயின் சால்கான் பாஸ்டரிஸ். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கு. அது பேர் அவ்வளோ பேர். இது சில பேர் ஹாரிஸ் கூப்பிடுவாங்க, சில பேர் வந்து எல்சோடான்னு சும்மா கிண்டல் சொல்லுவாங்க. ஹாரிஸ் தான் மோஸ்ட்லி எல்லாரும் கூப்பிடுறது. ஆனால் ஃபுல் நேம் அவ்வளோ பெரிய நேம். சரி, அவனுக்கு வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் இருக்குது. பெரிய லென்த் நேம்னு அவனுக்கு ரெக்கார்ட்லாம் பண்ணி. அப்படியா? சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு நாங்களே பிள்ளையார் படி வந்திருக்கோம். தேங்க்ஸ் டு ஸ்ரீராம். ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக சுற்றி காமிச்சான். இவனை பற்றி ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னா, இவன் ஸ்கூலில் 1 நம்பர் சேட்டை மாமா. ஆனால் இப்போ வந்து முழுமையாக இறை வாழ்க்கையில் இருக்க மாதிரி பாருங்க, இந்த கொடி மரத்தை பாருங்க, இதை சாமி கும்பிடுங்க. அந்த மூஞ்ச நிமிஷம் வந்து காமிச்சிட்டு போய் 1 நம்பர் சேட்டமாம்மா. கிளாஸ்லேயே இருக்க மாட்டான். ஃபுட்பால் கிரவுண்டில் இருப்பான், எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலையும் இருப்பான், அத்லெட்டில். ஆனால் இப்போ பார்க்குற பழம் மாதிரி ஆகிட்டான் இவன். பிள்ளையார்பட்டி கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன கதை தெரியுமா? இவர் எப்படி உருவானா? ஃபர்ஸ்ட் இவர் யார், எப்படி உள்ள இருக்காரா தெரியுமா? தெரியாது. இந்த நான் இப்போ பேக் கேம்ல வரேன். நீங்கள் ஓகே. ஸோ உள்ள இருக்க பிள்ளையார் ஃபர்ஸ்ட் யாருன்னா தெரியுமா? அவர் பிள்ளையார். ஓகே. அவரை வந்து செதுக்குனாங்களா இல்லை என்ன? அவர் என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, செதுக்குனாங்களா, என்ன கதைனா அது அவர் தெரியுமா? இவர் ஆக்சுவலி உள்ள இருக்க வந்து சுயம்பு கற்பக விநாயகர். அவரை வந்து பிள்ளையார்னு சொல்ல மாட்டாங்க, இங்கே சுயம்பு கற்பக விநாயகர் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு கல்லில் சுயம்புவாக இருக்கும். அவர் மேலே வந்து அந்த கோல்டு இது போடுறதுனால அவரை பார்க்கும்போது ஒரு உருவச்சிலை மாதிரி தெரியுது. ஆனால் அதை எடுத்துட்டா ஒரு பாறையில் சுயம்புவாக செதுக்கப்படக்கூட சுயம்புவாக இருந்திருக்கார். பட் வந்து இந்த பிள்ளையார் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து இந்த பிள்ளையார்பட்டியை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊர் வந்து பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குமா. இங்கே ஒரே சித்தர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. எந்த இடத்துல பார்த்தாலும் சித்தர்கள் மட்டும்தான் தியானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடம் வந்து அப்படி இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்னாச்சு? ஏன்டா சிரிக்கிற? உண்மையான கதை தானடா, நான் படித்ததை நான் சொல்கிறேன். வேறு தவறுனா நீ வந்து ஒரு கதை சொல்லிட்டு போனால் தப்பு இல்லை. ஸோ அப்போ என்னென்னா, இங்கே ஒரு சித்தர் வந்து வழிப்போக்கில் நடந்து போனார். அவர் பேர் என்னென்னா தில்லை நடராஜ சித்தர். ஸோ அவர் வந்து வழிப்போக்கில் நடந்து போகும்போது இந்த வந்து பாறை மாதிரி இருக்கே, இந்த பாறையில் வந்து ஒரு வித்தியாசமான உருவமாக இருக்கே அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா விநாயகர் உருவத்தில் இருக்குது. ஆஹா, பிள்ளையாரே எனக்கு வந்து பொன் பொருள்லாம் இல்லை, ஆனால் நீ என் மனசில் பக்தியாக வந்து என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அவர் போயிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கும் போது கனவுல வந்து பிள்ளையார் இந்த இப்போ பார்த்த பிள்ளையார் வந்து கனவுல வந்தாராம். வந்த உடனே நீ எங்கே என்னை பார்த்தியோ அங்கேருந்து கிழக்கு திசையில் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு பொக்கிஷம் இருக்குது, அந்த பொக்கிஷத்தை எடுத்து எனக்காக கோயில் கட்டு அப்படின்னு சொன்னாராம். அடுத்த நாள் காலையில் போயிட்டு அவர் இருந்த திசையிலேருந்து கிழக்கு பக்கம் போனாங்களாம். போயிட்டு அந்த பொக்கிஷத்தை அங்கே இருக்கான்னு பார்த்தா அவர் சொன்ன மாதிரி அந்த பொக்கிஷம் இருந்துச்சு. ஸோ அந்த பொக்கிஷத்தை எடுத்து இந்த கோயிலை கட்டி பராமரிக்கப்பட்டாங்கன்றது கதை. ஸோ இதுதான் வந்து பிள்ளையார்பட்டி உருவான கதை. ஸோ அதுக்கப்புறம் வந்து உருவச்சிலையாக செதுக்க வேணாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து அந்த பிள்ளையாரை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து உள்ளே வச்சுட்டாங்க. இவரை வந்து ஏன் பிள்ளையார் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கற்பக விநாயகர் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பொன் பொருள் காசு இது எதுவுமே இல்லைனாலும் அவர் மேலே பக்தி இருந்தால் மட்டும் போதும். அந்த பக்தி இருந்தால் மட்டும் போதும், இவர் வந்து கேட்குறதெல்லாம் செய்வார். அதனால் இவர் வந்து கற்பக விநாயகர் அப்படின்றது பேர். இதை வந்து
உங்களை மாதிரியே ஒருத்தர் கிராஸ் கொஸ்டின் பண்ணுற ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த கதை என்னன்னா, இந்த ஊர்லேயே இந்த பிள்ளை கோயிலெலாம் கட்டிட்டாங்க. ஆமாம், நான் மட்டும் தனியாக பேசினாக்கா எனக்கு ஃப்ரேம்க்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியா, சொல்லுப்பா. ஸோ உங்களை மாதிரியே வந்து இந்த ஏன் இப்படி வந்துச்சு, இது ஏன் அப்படி வந்துச்சுன்னு வந்து ஒரு கிராஸ் கொஸ்டின் பண்ணுற ஆள் இந்த ஊரில் இருந்தார். கோயிலெலாம் கட்டிட்டாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஆனால் அவர் தான் இருக்கிறதுலே செல்வந்தர் இந்த ஊரில். செம்ம செல்வந்தர், காசு பணம் பிள்ளை குட்டின்னு எல்லாமே இருக்குது. ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, இதெல்லாமே நான் தான் உருவாக்குனேன், எனக்கு வந்து இறை நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இருக்கக்கூடிய ஆள். அவர் என்ன பண்ணாரா, அவர்கிட்ட வந்து இதே மாதிரி மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இங்கே ஒரு கோயில் இருக்குது, ஆனால் போய் பாருங்கள், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அவர் உள்ளே வரும்போது, இந்த பிள்ளையார்பட்டிக்குள்ளே வரும்போது எந்த நம்பிக்கையுமே இல்லை. நம்பிக்கையே இல்லாமல் உள்ளே போனார். பிள்ளையாரை பார்த்தோன்னே, ஓஹோ கற்பக விநாயகர் நீங்கள் தான் வந்து எல்லோரும் கேட்குறவரும் கொடுக்குறவரா, ஆனால் எனக்கு மேலே நம்பிக்கை இல்லை, என் வாழ்க்கை என் பிள்ளை குட்டி என் வீடை நான் தான் கட்டிக்கிட்டேன், நீ வந்து எனக்கு எதுவுமே செல்வம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு திம்பரா பேசிட்டு மனசில் நினச்சிட்டு வந்தார். வெளில வந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவருடைய நிலம் விற்கப்பட்டுச்சு ஒரு பெரிய கஷ்டத்தினால. ஒரு இது அவர்கிட்ட இருந்த பணம் எல்லாமே போயிடுச்சு ஒரு 15 நாளில். அப்போ தான் அவர் யோசிச்சார், ஓஹோ நீங்கள் நம்ம இந்த பிள்ளையார்கிட்ட இப்படி பேசிட்டு வந்துட்டோமே, அதுதான் நான் சொல்லிட்டு திருப்பி இந்த பிள்ளையார்கிட்ட வந்தார். பிள்ளையாரப்பா, இப்போ என்கிட்ட கையில் பணம் காசு இல்லை, ஆனால் உன் மேலே கும்புற பக்தி மட்டும் என்கிட்ட இருக்குது, ஸோ என்னை எப்படியாவது காப்பாற்று, என்னோடய வாழ்க்கையை இந்த கோயிலுக்காகவே அர்ப்பணிச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலில் மட்டும்தான் அவர் வேலை பார்த்தார், கோயிலில் தான் இருந்தார். அதுக்கான புராண கதைகளும் கோயிலுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் இவர்கிட்ட வந்து பணம் காசு வேணுன்ற அவசியம் இல்லை, மனசில் பக்தி இருந்தால் இவர் கேட்குறதெல்லாம் கொடுப்பாரா. கண்டிப்பாக நானும் பக்தியோட நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். ஆமாம், ஸோ அதை ரெடி பண்ணுவோம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு சில வரலாம் என்ன தெரியும் சொல்லவா, பின்னாடி தான் படிச்சிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, உனக்கு வந்து நேரடியாக நிற்க வச்சு. அதாவது இந்த கற்பக விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 1202 வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மண்டலத்துக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு பின்னாடி அது போர்டில் அப்படியே இருந்துச்சு. நான் நினச்சேன் நீங்கள் வீடியோ எடுக்க முறை படிச்சிங்க இப்போதான் சொல்லுவீங்க. ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் எனக்கு தெரியும், பட் இந்த தம்பியை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கை. அது எப்படின்னா ஒரு சில பேர் கொடுக்குற கிஃப்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா ரொம்ப வந்து ஒரு ப்ரிசியஸாக இருக்கும். என் கல்யாணத்துக்கு வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் வந்து கூட்டத்துக்குள்ளே அடித்து தள்ளு முன்னே உள்ளே வந்து ஏய் ஹாப்பி மேரி லைஃப் அப்படின்ட்டு சூப்பர் அப்படிமே இந்த உனக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், போய் திறந்து பாரு அப்படின்னு. இப்பவே இல்லை, அப்போ என்ன சொன்னா, நீ மறக்காம அதை திறந்து பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்ட்டாங்க. நான் கூட சரி ஓகே வேற லெவல்ல வீட்டுக்கு வந்துட்டு சரி அது உன் ஃப்ரெண்டு சொன்னாப்லையே அந்த கிஃப்ட் எடுத்து பார்ப்போன்ட்டு தேடி எடுத்தா. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்தாலாம் பார்க்கணும். ஓ பண்ணி பார்த்தா பிள்ளையார்பட்டி கேலண்டர் இல்லை, பிள்ளையார்பட்டி அந்த ஃப்ரேம் ப்ளஸ் கேலண்டர். ஆமாம், ரெண்டும் கொடுத்தா. ஆமாம், மறக்கவே முடியாது. அதுக்குன்னு வந்து பிள்ளையார்பட்டியை வந்து நான் லேசாக பேசல, ஆனால் அவனோட ஐடென்டிட்டி அவன் இங்கே காரைக்குடி செட்டில் ஷாக் ஆகிட்டான். அப்போ தான் சொன்னால் எல்லாமே எனக்கு பிள்ளையார்பட்டி கோயில் ரொம்ப பிடிக்கும், விநாயகர் ரொம்ப பிடிக்கும்னால ஸ்பெஷலாக எடுத்து வந்து கொடுத்தது. ஆமாம், அப்போ இருந்தே இந்த ஸ்ரீராம் பேர் மறக்காமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனாலும் கம்பல்சரி வந்து அவனோட பிள்ளையார்பட்டி அந்த ஃபோட்டோ கம்பல்சரி வந்துடும். அது இல்லாமல் கிஃப்ட் வரும், ஆனால் அந்த பிள்ளையார்பட்டின்றது வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்னமும் அவனுடைய ஃப்ரேம் வந்து நான் பூஜை ரூமில் வச்சுருக்கேன். ஏன்னா கோயில் பிரசாதம் வந்து கிஃப்டாக வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மறக்க முடியாத தருணம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி எங்களுக்கு மறக்க முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னா பாட்டி தாத்தா பார்க்க போகிறோம். என் டீம் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு வந்த ரிசப்ஷன் ஒரே ஆள் இவன் தான். ஏன்னா வந்து மேலே போய் இதோட பெரிய ஆசீர்வாதம் வாங்கணும். ஆமாம், அதாவது சார் என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி புகழ்ந்தே பேச விட மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசும்போது மட்டும் சார் இது எல்லாரும் வீட்டில் உட்காந்து பேசுவோம். வீட்டுக்கு போயிட்டோம்னா அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடவுளாகிய கல்லாக இருக்கக்கூடிய விநாயகரை இப்போ வழிபட்டோம். இப்போ வந்து உயிரோடு இருக்கக்கூடிய தெய்வங்களை போய். ஆமாம், ஏன்னா வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து இப்போ தான் 80வது கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அப்போ நான் வந்து டெலிவரி டைம் இருந்ததுனால என்னை வர சொல்லியிருந்தேன், ஆனால் நான் வர முடியல. ஸோ அதெல்லாம் பெரிய பிளெஸிங் தானே. ஸோ அதனால் நான் இப்போ அவங்கள போயிட்டு பார்த்துட்டு, அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பூர்வீக வீடெல்லாம் வந்து சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு இன்றைக்கி. அதை போய் பார்க்கலாம் வாங்க. டக்குனு கிளம்புவோம். வாங்க. இப்போ சொன்ன மாதிரி இங்கே வந்தாச்சு. ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ தான் பாட்டி தாத்தா 2 பேரையும் சந்திச்சிட்டோம். நாங்கள் ஒரு 18ன்றப்போ தாத்தா கொஞ்சம் ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க. பார்த்தா இவர் பயங்கர யங்கான தாத்தாவாக இருக்கார். ஸோ அதனால் இவங்களுக்கு தான் வந்து 80th கல்யாணம் பண்ணாங்க. காமி 80 வருஷம். ஆமாம், 80 மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸ்டில் தே ஆர் பியூட்டி. ஸ்வாகா தாத்தா வந்து பைக் ஓட்டி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் ஃபுல்லாக இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரி எல்லாமே சொன்னார் எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரும் பொக்கிஷம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்த வாழ்த்து மடல், பேரன் பேத்தி கொள்ளு பேரங்கள் கொள்ளு பார்த்துட்டீங்களா? ஆமாம், கொள்ளு பேரை பார்த்தாச்சு. இந்த இதுலேயே இருக்காங்க 2 பேர். ஆஹா சூப்பர். எல்லாரும் 3 பேருக்கும் பார்த்தாச்சு. சூப்பர். ஆமாம் ஆமாம் ஆமாம்.
நீங்க தானே இது மேல இருக்கிறது நீங்க தானே? மாறவே இல்லை, நீங்க மாறவே இல்லை, அப்படியே இருக்கீங்க. ஆமா, அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் தாத்தா அதே ஹேர் ஸ்டைலே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து 70வது வருஷம், இப்போ ஒரு 10 years பேக் அவங்களுக்கு பண்ண கல்யாணம். இது 60, இது 60, 70, இப்போ 80 பார்த்தீங்களே. ஸோ இது வந்து தாத்தா பாட்டியோட ரூம். அதான் இது இருக்கு. இது சாப்பிட்ற ஏரியா. இதுவும் காமனா இல்லை நம்ம தாத்தாக்கு? இது நம்மளுக்கு டைனிங் ஹால். ஓ 3 பேருக்கு 3 ஹால். ஆமா. இது மாதிரி டைனிங் ஹால் அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, 3 ஹால் இருக்கு. திறந்து விட்டுறேன், எல்லாரும் திறந்து விட்டுறாங்க. ஆனால் எல்லாரும் மொத்தமாக வருமா அதை கேட்கன்னு அது சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கு. இதுதான் வந்து முட்டமா தெரில, பரவாயில்ல. எல்லா செட்டிநாடு சைடு, காரைக்குடி சைடு, வீட்டுநாடு சைட்லேயும் காரைக்குடி சைட்லேயும் அந்த வீடு இல்லை. ஸ்பெஷல் என்னென்னா இந்த செட்டப் மட்டும்தான். இது பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து எல்லா ஃபேமிலி சேரும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த வீடு. என்ன ஒரு விஷயம்னா அவங்க வந்து பிரித்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கா, இது வந்து ஒரு ஐயாவுக்கு, இது இன்னொரு ஐயாவுக்கு, அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வீடுன்ற மாதிரி. அந்த ஈவினிங் டயத்தில், இந்த காலையில் டயத்தில் இது ஒவ்வொருத்தரும் இதில் வந்து இப்படி உட்காந்துக்குவாங்க. அவங்க இப்படி வந்து உட்காந்துட்டு அங்காளி பொங்கலைப்பா என்னப்பா எப்படிப்பா மதியானம் என்னப்பா பண்ண அப்படின்னு வந்து ஜாலியாக பேசிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு இடம். பட் இதெல்லாம் இப்போ வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் தெரிய மாட்டேங்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிட்ட வந்து பார்த்தா தெரியும். சிவன் கழுத்தில் சம்பந்தம் பண்ணிருக்கேன். அந்த சம்பந்தம். ஸோ வந்து கண்ணதாசன் சார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா, அவருக்கு வந்து மாமா. ஸோ அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க என்ன முறை அது வரும்னு எனக்கு சரியாக தெரியாது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி பப்ளிகேஷன்ஸ் ஃபோட்டோ இருக்கு. உங்களை எடுக்கவா? கையில் பெயிண்ட் பண்ணது சூப்பர். அப்போ அப்படியே பில்லர்லாம் நிற்கிது பாருங்க. ஆமாம், அது விட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? 94 years ஆச்சு. 94 வருஷம் ஆச்சு இந்த வீடு கட்டி. வீடு கட்டினது இவங்க 2 பேர் தான். ஓ இவங்க 2 பேர் தான் வீடு கட்டி கொடுத்தாங்க. உங்க தாத்தா. சூப்பர். 94 வருஷம் இந்த வீடுப்பா. இதை பார்க்குறத தாண்டி இது எப்படி அவங்க பராமரிக்கிறாங்க இன்ன வரைக்கும்ன்றது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீடுன்னு இல்லை, காரைக்குடி சைடில் எந்த வீட்டில் போனாலும் அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. நம்மளுக்குலாம் அந்த பொறுமையே இருக்காது. அப்பாவோட பெரியப்பா வீடு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ஜன்னல் வீடு. அந்த வீட்டில் 1000 ஜன்னல் இருக்கும், எல்லாம் பர்மா டைல்ஸ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ அதை வந்து மாற்றலை. நாங்கள் என்ன தாத்தா நிறைய பேர் வீட்டில் மாற்றிட்டாங்க. ஆனால் இதுதான் அழகு இல்லை, பர்மா டைல்ஸு மேலே இருக்கா எல்லாமே அந்த காலத்து படம். இது வந்து 8000 10,000 ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. கொடுக்காதீங்க. ஆன்டிக் ஃபோட்டோவில் டேஞ்சர் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. கேட்குறாங்களா? இல்லை தரமாட்டோம், கொடுக்குறதே இல்லை. அப்படியே இந்த காலத்தில் வச்சாங்க, அப்படி இருக்கணும். சூப்பர். 6 பூட்டு என்ன தாத்தா? அப்புறம் சார் 1 2 3 1 2 3 அவள்தான். இது 6, அங்கே வெளியில் மட்டும் 6, இங்கே 3 போட்டுறாரு தாத்தா. இது சவுண்டு கேட்குறது பார்த்தியா? மணி சவுண்டு. இதுதான் 2 வாசப்படியோட சாவி. இதில் எந்த வாசப்படிக்கு எது போட்டாருன்னு எனக்கு தெரியாது. உண்மை அதுதான். எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குது. சந்திரமுகியார சாவி மாதிரி மொட்டை மாடி வரப்போகிறோம். இதுதான் கங்கா சந்திரமுகி அறையா இருக்கு. அந்த மாதிரி தான் செட்டப் இருக்கு. அந்த லென்த் நடந்து பார்க்கலாம். ஆனால் நைட்டெல்லாம் வந்து பயமா இருக்கும் இந்த பக்கம் வர்றதுக்குலாம். செம்ம கூலிங்காக இருக்கு, குழு குழுன்னு. ஹீட்டே தெரியல. எடுத்துட்டு பரவாயில்ல தாத்தா, பரவாயில்ல, ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான் மொட்டை மாடி. ஏதாவது ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றதுக்கான இடம். ஆனால் கசின்ஸ்லாம் சேர்ந்தா ஒரே லூட்டியாக இருக்கும், ஃபன்னு தான். சே சூப்பராக இருக்கு. 4 ஜன்னல் இருந்தது. இந்த ரூம் தடுத்தோம்ல, ஆமாம், சேஃப்டி இல்லைன்னு எடுத்துவிட்டு மூடியாச்சு. दीर्घायुष दीर्घ सुमंगली भव नाई कुटिया
இதுதான் வாசல், இதுதான் மெயின் என்ட்ரி. மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ அங்கே ஒரு குரூப் ஃபோட்டோ பார்த்தீங்களா, எல்லா பேரும் பேத்தி கொள்ளு பேரெல்லாம் உட்காந்தாங்களா, அது எல்லாமே இந்த இடம் தான். தாத்தாவோட 80th அந்த ஆனிவர்சரி இதில் எடுத்தாங்க இங்கே தான். ஸோ சூப்பராக இருக்குது, வீடு பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. அதான் வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி இருக்கும்வாங்க. உண்மையாகவே இது கோயில் மாதிரி தான். ஆமாம், அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிளான்டாக நம்ம இத்தனை மகன், அவங்களுக்கு இத்தனை பேரன் வருவாங்க, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு, ஒரு சமையலறை, அலமாரி. அலமாரி இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன ஐயா சொன்னோம் நம்ம? செவத்தலையா? என்னது அந்த அந்த இது ஷெல்ஃப்க்கு என்ன சொன்னீங்க? அல்மாரி. இல்லை, இன்னொன்று செவத்தாலை இருந்தீங்களே, செவத்தாலை, செவத்தலைமாரி அப்படிலாம் ரெடி பண்ணி ஃபுல் பிளான்டாக எத்தனை பேர் இங்கே வந்து வாழ்ந்துருப்பாங்க, எத்தனை தலைமுறை. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா செல்ஃபிஷாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த குடும்பம்ன்ற ஒற்றுமையும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அண்ட் இப்போ அவங்க 80th வந்து எல்லா பேரும் பேத்தியும் கொள்ளு பேரும் பேத்தியும் வந்து பண்ணாங்கன்றப்போ அதை விட அவங்களுக்கு பெரிய கொடுப்பனை என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா அவன் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருக்கும் போது இங்கெல்லாம் தான் நாங்கள் வந்து தாத்தாக்கு வந்து இதெல்லாம் பண்ணோம், தாத்தாக்கு இது பண்ணோம் அப்படின்றப்போ எனக்கு வந்து இமேஜின் பண்ண முடியுது அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து இதெல்லாம் ஒரு கொடுப்பனை இந்த ஜென்ரேஷனுக்கு, தங்களோட கொள்ளு தாத்தா பாட்டிக்கு திருப்பி நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் வந்து வரப்பிரசாதம். கண்டிப்பாக கடவுள் அதான் இதோட என்ன சந்தோஷம் வேணும். ஆமாம், அவங்க பேரன் பேத்திங்களை தாண்டி தாத்தாக்கும் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும்ப்பா, என்னோட தலைமுறைகள் எல்லாமே என் கூட இப்போ இருக்கு அப்படி. அது அந்த ஃபோட்டோவெல்லாம் திருப்பி வந்து அதனாலதான் 8 இயர்ஸ்ல எப்படி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மட்டுக்கு ஜாலியா. ஆமாம், ஸ்வாகா ஹேர் கட். தாத்தா மிஸ் பண்ணுவீங்களா பேரன் பேத்திங்களா? மிஸ் பண்ணுவீங்க, பார்க்க முடியாது பண்ண முடியாதுன்றது மிஸ் பண்ணுவீங்க, அப்பப்போ இருக்க தானே செய்யும். அவர் வந்து வெளியே காட்டிக்க மாட்டார், ஏன்னா ஒரு ஊர் ஆளுன்றதுனால அந்த ஒரு இருக்கு ஆள் அப்படின்ற மாதிரி இருக்காரு. கத்தார் போயிட்டு இருந்தீங்க, சூப்பர். ஆனா பாட்டி கேட்டா ஐ திங்க் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் வீட்லயும் அப்படிதானே இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். ஃபேண்டாஸ்டிக் டைம், சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ஸ்ரீராம், ஒரு அழகான அவங்க வீட்டை காமிச்சாரு. தாத்தா தேங்க்யூ தாத்தா. கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ ரொம்ப புதுசாக இருந்திருக்கும். சூப்பர், எனக்கே இது ரொம்ப புதுசு, நிறைய அனுபவங்கள். ஆமாம், அடே வாடா வீடியோக்கு பாய் சொல்ல, வா நிறைய விஷயங்கள். ஆமாம், நிறைய கேதர் பண்ணிக்கிட்டோம். ஆமாம். ஸோ பாய் ஸ்ரீராம், பாய், நைஸ் டு மீட் யூ. சென்னை பக்கம் வந்தால் வந்து சேரு, திருப்பி ரீயூனியன் போடுவோம். கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு ஆத்தங்குடி வந்தால் லக்ஷ்மி விலாசம் இவங்க வீடு பேர். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். குன்றக்குடியான் செட்டியார் வீடு இது, ஓகேங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். பாய், பெல் பட்டன் வீடியோ பாய்.